உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேச்சர் ஆஃப் டிப்ளாய்மெண்ட்டை நீங்கள் புரிந்துக்கலாம். ஏனென்றால் சென்னை காவல்துறை ஆணையரே இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரத்துக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் நம்ம திரையில் பார்க்கின்றோம். இப்படி ஒரு அறிவுறுத்தல் நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கு. அது போலீஸாருக்கு போயிருக்கா. களத்திலிருந்து சாலமன் இணையறார். சாலமன், வாட் ஆர் யூ பிக்கிங் ஃப்ரம் த கிரவுண்ட்? தஞ்சையில சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவித்ததாக உதயநிதி ஸ்டாலினோட வீட்டுல தொடர்ச்சியாக தஞ்சாவூர் போலீசார் குவிந்திருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக தொண்டர்கள் அங்கு குவிய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த சன்ரைஸ் அவென்யூ உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய இல்லம் முழுவதிலுமே கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். திமுக தொண்டர்களும் அங்கு குவிய தொடங்கக்கூடிய நிலையில திமுக தொண்டர்கள் அவரது வீட்டிற்குள்ள செல்ல முடியாதபடி சன்ரைஸ் அவென்யூவோட தெருவோட முனையிலேயே பேரிகேட் அமைத்து அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால இரு தரப்பினருக்கும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில பேரிகேடை தள்ளிவிட்டு போலீசாரோட அத்துமீறி அவர்கள் அந்த பகுதிக்கு நுழையக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தரப்புல அவர் தரப்புல நீதிமன்றத்துல ஒரு முறையிட்டு இருக்கக்கூடிய நிலையில தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவரது இல்லத்துல வழக்கறிஞர்களுடன் தொடர்ச்சியாக ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் இணை ஆணையரான விஜயகுமார் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது அந்த எஃப்ஐஆர் பதிவு தொடர்பான விளக்கங்களை அவரிடம் அளித்திருக்கிறார். என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதே போன்று புகார் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட ஆவணங்களை உதயநிதி ஸ்டாலினிடம் ஜேசி விஜயகுமார் அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை மேற்கொள்ள வந்திருப்பதாகவும் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது, அதற்கான உத்தரவு தெரிவிக்கும்படியும் நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தற்போது உதயநிதி ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவரிடம் தஞ்சாவூர் போலீசாரும் அந்த மனுவை கொடுக்கிறார்கள். என்ன மாதிரியான எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, 6 பிரிவின் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஐடி பிரிவு உள்ளிட்ட பிரிவுகளானது கொடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல அவரிடம் எடுத்துரைக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலினுடன் முன்னாள் அமைச்சர்களான சேகர் பாபு, அதே போன்று மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். வெளியே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது போலீசார் உள்ளே சென்று உதயநிதி ஸ்டாலினிடம் இது தொடர்பான ஒரு கைது நடவடிக்கை தொடர்பான ஆவணங்களை அவரிடம் கொடுத்து வருகிறார். என்பது உறுதியா இருக்கு இல்லையா? சோ அவங்க வந்திருப்பது என்பது கைது செய்யறதுக்கு தான். ஆமாம், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவரை கைது செய்வதற்காகத்தான் தஞ்சாவூர் உள்ளே வந்திருக்கிறார்கள். தஞ்சாவூர் போலீசாரும் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதனுடன் சென்னையை சேர்ந்த இணை ஆணையரான விஜயகுமார், அதே போன்று டிசி உள்ளிட்ட பலரும் அங்கு குவிந்திருக்கிறார்கள். கமிஷனரே வந்திருக்கிறார் இல்லையா? திரு அமல்ராஜ் அவர்கள் வந்ததை நம்ம திரையில பார்த்தோம். கமிஷனரும் சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு தான் விஷுவல்ஸ் நமக்கு சொல்லுது. காவல் ஆணையர் அமல்ராஜ் தற்போது வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதேனும் அங்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களே தற்போது சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் அங்கு இருக்கக்கூடிய சூழலை என்ன மாதிரியான கையாளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்காக வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்வதற்காக வந்திருப்பதால இவரே காவல் ஆணையர், சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜே அவரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் தரப்பிலையும் உதயநிதி ஸ்டாலினிடம் என்ன மாதிரியான வழக்கு இது, கைது நடவடிக்கை மேற்கொள்ள வந்திருக்கிறோம், எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக அவரும் சம்பவ இடத்திற்கு தற்போது அவரிடம் எடுத்துரைக்கக்கூடிய பணியை கையாள போறாங்க. காவல்துறையினர் ஏற்கனவே வந்திருக்கிறாங்க, கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வேளையில தான் 12 மணி வரைக்கும் மேல் நடவடிக்கை வேண்டாம், கைது வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றம் தரப்புல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு ஹை டென்ஷன் மூமெண்ட் இல்லையா? இந்த ஏற்கனவே வந்திருக்கிறாங்க, கைது செய்யறதுக்கு முயற்சி இருக்கு. இன்னொரு பக்கம் நீதிமன்றம் ப்ளீஸ் வெயிட்னு சொல்லியிருக்கிற சூழல்ல எப்படி கையாளுறாங்க போலீசார்? அவங்களுடைய மேல் நடவடிக்கை என்ன? தஞ்சாவூர் போலீசார் அவர்கள் தரப்புல குறிப்பாக துணை கண்காணிப்பாளரான அழகேசன், அதே போன்று தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட காவல் ஆய்வாளர் மணிகண்டன் உட்பட 4 காவலர்கள் என
டெம்போ டிராவலர் வாகனத்துடன் கைது நடவடிக்கைக்காக தான் அந்த வாகனத்துடன் வந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 8:20 மணிக்கு அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில இணை ஆணையரான சென்னை இணை ஆணையர், அதே போன்று துணை ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் நீலாங்கரையோட உதவி ஆணையர் பரத் ஆகியோர் வந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன மாதிரியான இது கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் போது அசம்பாவித சம்பவங்கள் நிகழக்கூடாது, திமுக தொண்டர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வெளியே வந்து இது தொடர்பான ஒரு அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழக்கூடாது என்பதற்காக அவரே வந்து பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. 12 மணி வரை கைது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த போதும் அதற்கான எஃப்ஐஆர் நகல், அதாவது அந்த தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் நகலை வந்து அவரிடம் வந்து காண்பிக்கிறார்கள். இந்த வழக்கு இதற்காகத்தான் கைது செய்கிறோம், இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவர் கொடுத்த புகாரில் தான் இந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்ற பல்வேறு ஆவணங்களை உதயநிதி ஸ்டாலினிடம் கொடுக்கிறார்கள். அவர் வந்து வழக்கறிஞரிடம் கொடுத்து தீவிரமாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த 12 மணிக்கு மேல, அதாவது உயர்நீதிமன்றம் என்ன தெரிவிக்கிறதோ அதனை பொறுத்துத்தான் காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.